ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 5 2024. இன்னைக்கு நாளில் நடந்த டாப் 10 நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸ், நேஷனல் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், சினிமா நியூஸ், அடுத்தது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். டாப் 10 நியூஸ் எல்லாத்தையும். இன்னைக்கு நடந்த டாப் 10 நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டு த இன்டர்நேஷ்னல் நியூஸ். இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னைக்கு டாப்பாக நடந்த 2 நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த முன்னாள் காலிஸ்தானி ஆதரவாளர் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் அவர்களோட அசாசினேஷன், அதாவது அவர் படுகொலை செய்யப்பட்டதில் சந்தேகத்திற்கிடமாக 3 இந்திய குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க கனடா அரசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்க 2 மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையாங்க, 3 இந்தியன்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதாவது கமல் பிரீத் சிங், கரண் பிரீத் சிங், அடுத்ததா கரண் பிரார் அப்படிங்கிற 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், அதாவது கனடா பிரதமர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கண்ட்ரி, அதாவது கனடா பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயான நீதி, அதாவது ஒரு ஃப்ரீயான ஜஸ்டிஸ் நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்க நாடுங்க எங்கள் நாடு. நாங்கள் எதுக்கும் பயஸ் ஆகாமல் ஃப்ரீயான அது மேலே விசாரணை நடத்தி அவங்க குற்றவாளிகளா, அவங்களுக்கு எதுவும் ஏஜென்சிஸ் கூட தொடர்பு இருக்கா, அதாவது சொல்லப்போனால் ஒரு அமெரிக்கன் ஏஜென்சி கூட அந்த 3 பேருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி கூட இப்போ சொல்லியிருக்காங்க கனடா போலீஸு. அதனால் ஃபர்தராக இன்னும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஃபேராக ஒரு விசாரணை நடத்தி அவங்களுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காங்கிறத நாங்கள் கூடிய சீக்கிரம் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்காருங்க. ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு பக்கம் இப்படி சொல்லியிருக்கும் போது, அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்டின் ட்ரூடோ, அதாவது எங்கள் நாட்டில், அதாவது இப்போ ஹர்தீப் சிங் நிஜார் அவரோட கொலைக்கு அப்புறம் சீக்கியர்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் உணர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது வாழ்கிறதுக்கு. இந்த பயங்கள் எல்லாத்தையும் போக்கி அவங்கள நிம்மதியாக வாழ வைக்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம் கனடாவில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க. இதுக்கு அதாவது நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் கவர்மெண்ட்டுக்கு அவர் நாட்டிலே பெரும்பான்மை, ஏதாவது மெஜாரிட்டி இல்லைங்க, அவங்களே மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில சீக்கிய தலைவர்களோட சப்போர்ட் தேவைப்படுது அவங்க பார்லிமெண்ட்ல. அதனால அவங்களுக்கு ஆதரவாக காலிஸ்தானி ஆதரவாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க கனடாவில் வரக்கூடிய கவர்மெண்ட். இப்போ சொல்ல போனால் ஃபியூச்சரில் சீக்கிரமாக எலெக்ஷன்ஸ் வேறு வருது அவங்க நாட்டில். அதனால தான் அவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து போன நிறைய சீக்கியர்கள், காலிஸ்தானி ஆதரவாளர்கள் அங்கே போய் அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் உருவாக்கி, ஒரு லாபி உருவாக்கி, அவங்க அங்கே பொலிட்டீஷியன்ஸ், அவங்க ஓட் பேங்கை வச்சு பொலிட்டீஷியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படிலாம் அவங்களுக்கு விருப்பமானதாக பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க கனடா கவர்மெண்ட்டை காலிஸ்தானி ஆதரவாளர்கள் சொல்லி ஜெய்சங்கர் சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பலமுறை நம்ம அதாவது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாத அளவுக்கு ஒரு சில பேருக்கு, ஒரு சில அவங்க சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் விசா கொடுக்கக்கூடாது, அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அரசியல்ல அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியுமே கனடா அதை புறக்கணிச்சிருந்துச்சுங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ முறை சொல்லியுமே. அதுக்கடுத்ததாக ஒரு சில குற்றவாளிகளோட தகவல்கள், அது ஆதாரங்கள் எதுவும் கேட்டாலும் அவங்க எதையுமே ஒழுங்காக கொடுக்கறது இல்லைங்க. அவங்க தான் நம்ம நாட்டோட உறவுகளை பாதிக்கப்படுறதுக்கான முக்கியமான காரணமே கனடா கவர்மெண்டோட நடவடிக்கைகள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் கூட சொல்லியிருக்காருங்க இன்னைக்கு. அதனால இன்வெஸ்டிகேஷன் அவங்க நடத்திட்டோம், என்ன நடக்குதுங்கிறது ஃபர்தராக பார்த்துக்கலாம். இந்தியாவுக்கும் அவரோட கொலை எந்த சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. அதாவது ஹர்தீப் சிங் நிஜார் கொலைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்தது 2வதா இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 2022 February 24 ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னைய நாள், அதாவது இன்னைக்கு May 5 2024 வார் தொடங்கி 2 years 2 months 1 week and 4 days ஆச்சுங்க. இன்னும் போறாங்க, ஸ்டாப் ஆகல. ஏற்கனவே ரஷ்யன் ஆர்மி நிறைய பகுதிகளில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதாவது உக்ரைன்ல கீவ் போன்ற தலைநகர்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நாளா. இன்னைக்கு முக்கியமா நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா, கார்கிவ்ங்கிற பகுதியில தாக்குதல் நடத்திருக்காங்க ரஷ்யன் ஆர்மி உக்ரைன்ல. அதுல 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களா சொல்றாங்க. அதுல ஒரு துரதிருஷ்டவசமா 5 பேர் கொண்டது ஒரு சோகமான நிகழ்வு தான். அதுல ஒரு குழந்தையும் பலியாயிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. நம்ம என்னைக்குமே வேண்டது பீஸ் தாங்க, என்னைக்குமே பீஸ் தான் ஜெயிக்கணும். ஆனா இந்த உலக அரசியல்ல இப்படி ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்குதான் முடிவுக்கு பீஸ் இந்த உலகத்துல வரும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம், கடவுள்கிட்ட இயற்கைக்கிட்டே.
இதுதான் இன்னொரு முக்கியமான நியூஸ். அடுத்ததா ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கிய ஒரு தேடப்படும் குற்றவாளியா அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ரஷ்யன் கவர்மெண்ட், அதாவது நம்ம புதினோட கவர்மெண்ட். இதுதான் இன்டர்நேஷனல் லெவலில் இருந்த ரெண்டு முக்கியமான நியூஸ்ங்க. அடுத்ததா லெட்ஸ் கம் டு நேஷனல். நம்ம இந்தியா லெவலில் இன்னைக்கு நடந்த ரெண்டு முக்கியமான நியூஸ்னா, அது அவங்களுக்கு தெரியுங்க. நம்ம நாட்டில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் போய்கிட்டு இருக்கிற லோக்சபாக்கு கிட்டத்தட்ட ஏழு கட்டங்களாக எலெக்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதில் 2 கட்டங்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 19 நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட எலெக்ஷன் நடந்துச்சு. நம்ம எல்லாம் கூட போய் ஓட்டு போட்டு வந்துருந்தோம். அடுத்ததா 24ஆம் தேதி அடுத்த கட்ட எலெக்ஷன் நடந்துருந்துச்சு. அந்த எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததா மே 7ஆம் தேதி 3வது கட்ட எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. அதில் உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட போறாங்க. அதாவது எங்கன்னா அயோத்தியில, அதாவது மே 7 நடக்க போற தேர்தலுக்கு இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறாப்புல. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் அயோத்தி கோயில ஜனவரி 22ஆம் தேதி 2024 கும்பாபிஷேகம் மூலமா நம்ம மோடி அவர்கள் திறந்து வச்சாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு தாங்க மோடி அயோத்திக்கு போறாரு. அங்க போய் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அயோத்தி கோயில்ல தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து ரோட் ஷோ போறாப்புல. ரோட் ஷோ போய் லதா சவுக்குங்கிற இடம் உத்தரப்பிரதேசத்தில், அங்கே வரைக்கும் ரோட் ஷோ போறாரு. அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு. பாரதிய ஜனதா ஆரம்பிச்சு இந்தியா ஃபுல்லா சூறாவளி பிரச்சாரம் போய்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலயும் போறாரு இன்னைக்கு. இது ஒரு முக்கியமான நியூஸ். அடுத்ததா 2வது நேஷனல் லெவலில் முக்கியமான நியூஸ் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முலாயம் சிங் யாதவோட பையன் அகிலேஷ் யாதவ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தல், அதாவது 3வது கட்ட தேர்தல் லோக்சபா தேர்தலோட பிஜேபி உத்தரப்பிரதேசத்துக்கு துடை தெரியப்படும், 7 மைல்களுக்கு அப்பால் துடை தெரியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன், மக்கள் எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் பெருக்குவேன், விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணுவேன் எல்லாம் சொன்ன போலி வாக்குறுதி கொடுத்த மோடி எதையுமே பண்ணலீங்க. எதுவுமே பண்ணாம விவசாய வாழ்க்கை மேலும் மேலும் கஷ்டமாக்கிட்டு இருக்கு. மக்களோட அன்றாட வாழ்க்கையும் 4 நாள் கஷ்டமாக்கிட்டு, விலைவாசி ஏற்றத்தால பெட்ரோல் டீசல் எல்லாத்தோட விலையும் ஏறி போச்சு. அதனால இந்த வாட்டி முதல் 2 கட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் 2 கட்டங்களாக நடந்த தேர்தலையும் இப்போ பிஜேபி புறக்கணிச்சிட்டாங்க மக்கள். அதே மாதிரி இந்த தேர்தலையும் பிஜேபி முற்றிலுமா துறை தெரிய போறாங்கன்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் அவரோட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இதுதான் நேஷனல் லெவலில் நடந்த 2 முக்கியமான விஷயங்க. அடுத்தது தமிழ்நாடு லெவலில், நம்ம ஸ்டேட் லெவலில் நீங்கள் நடந்த 2 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நேற்று நம்ம பார்த்தவங்க சோகமான நினைவுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரை கொலை செய்யப்பட்டாரு, அவர் படுகொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் என்ன போய்கிட்டு இருக்குதுன்னா, அவர் வந்து கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்யப்பட்டாராங்கிறது அவரோட பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதாவது பாளையங்கோட்டை ஹைகரோடு அரசு நெல்லை அரசு மருத்துவமனையில அவரோட பிரேத பரிசோதனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அது கொலையா இல்லாட்டி தற்கொலையா அப்படின்னு சொல்லி நியூஸ் வழியே வந்துகிட்டு இருக்குங்க. மேலும் அவர் எழுதின கடிதங்கள் சிக்கியிருக்குங்க. அதாவது முதல் கடிதம், அடுத்தது 2 கடிதம் சொல்லி 2 கடிதம் வெளியே வந்திருக்கு. அதுலேயும் ரொம்ப உருக்கமான பதிவுகளாக இருக்குங்க. ஃபுல்லா அவர் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் யார் கடன் கொடுத்துருக்காரு, அவர் யாருக்கு திருப்பி கடன், அவருக்கு திருப்பி கடன் செலுத்த வேண்டியவங்க யார் இருக்கிறாங்க, அவரோட மகளோட திருமணம் கூட இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சிச்சு, அது நல்லபடியாக நடக்க உதவும் எல்லாருக்குமே மிக்க நன்றி. அடுத்ததான் நான் இப்படி ஒரு சில பேருக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, இன்னொருத்தருக்கு 5 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்து அவர்கிட்ட நான் கையெழுத்து போட்டு கொடுத்து காசோலையை திருப்பி வாங்க வேண்டியிருக்குது. நான் இப்படி எனக்கு இந்த இடத்துல இருந்து இவ்வளோ லட்சங்கள் பணம், 14 பேர்கிட்ட இருந்து எனக்கு இவ்வளோ லட்சங்கள் பணம் வர வேண்டியிருக்குன்னு சொல்லி அவர் என்ன அடுத்தது அவர் சொத்து பத்துக்கள், அதாவது எங்கே இடங்கள் இருக்குது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அவர் மருமகனுக்கு கடிதமா எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம எஸ்பி அவர்களுக்கு, சிலம்பரசன் அவர்களுக்கும் அவர் எழுதின கடிதமும் கிடைச்சிருக்குது. அதுலேயும் இப்படி அவருக்கு உயிருக்கு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இப்படி அவருக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பாம்பேலேருந்து அவரை இப்படி பின்தொடர்ந்து வந்து அவர்களுக்கு சில பேர் கொலை மிரட்டல் எடுக்கிறாங்க, வீட்டை சுற்றி மர்ம நபர்கள் போகிற மாதிரி அவர் சந்தேகத்துக்கிடமா அவருக்கு நடந்திருக்குது நிறைய நிகழ்வுன்னு சொல்லி எல்லாம் எஸ்பிக்கு, அதாவது இன்னைக்கு மாவட்டத்தோட எஸ்பி நெல்லை எஸ்பி என்ன சொல்றாருன்னா, என் கைக்கு எந்த லெட்டரும் வரலைங்க, அதாவது அவர் எழுதிக்க லெட்டரும் கிடைச்சிருக்குது, அவர் எனக்கு எழுதி வச்சுருக்கு, ஆனால் எனக்கு எதுவும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காருங்க நம்ம திருநெல்வேலி எஸ்பி சிலம்பரசன் அவர்கள். இந்த சோகமான நியூஸ் எப்படி போய்கிட்டு இருக்குதுங்க. என்ன நடந்ததுங்கிறது ஒரு தீவிரமான போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தான் அர்த்தம், பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் தாங்க தெரியும். ஆனால் இது ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுங்க. என்ன தெரியல, காலம் எப்படி நடந்துருச்சு, இனிமேல் எது ஃபியூச்சரில் எப்படி நடக்காம நம்ம காவல்துறையும் பார்த்துக்கணும். இந்த இயற்கையும் எல்லா இடத்துலையும் வன்முறை எல்லாத்தையும் குறைச்சி, வன்முறை இல்லாத ஒரு நல்ல தமிழ்நாடு உலகமாகவும் லெட் பீஸ் ப்ரிவைல், நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா நடக்கும் நம்மள வேண்டிக்கலாங்க இயற்கையை. அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள 2வது நியூஸ் போனாங்க.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாவது நடந்த முக்கியமான நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு ஆல் இந்தியா லெவலில் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு நீட் யூஜி எக்ஸாம்ஸ் நடக்குது. அதாவது எம்பிபிஎஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. அதுக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க மாணவர்கள் எல்லாருக்கும். மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதி நல்லபடியாக பாஸ் பண்ணணும். நீட் எக்ஸாமில் நம்ம மோடி ஐயா அவர்கள் அடுத்ததாக கவர்மெண்ட் அமைச்சா மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணி எல்லா மாவட்டத்திலேருந்தும் அந்த மருத்துவ மாணவர்கள் நிறையா பேர் வெளியே வரணும். 10 வருஷமா எக்கச்சக்கமான அதாவது மார்ஜினல் செக்ஷன்ஸ்ல உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்கள்ல இருந்து பொருளாதார ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்களும் வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு நீட் எக்ஸாம்ஸ்ல எல்லாருமே நீங்க நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம அண்ணாமலை நான் சொல்லியிருக்காருங்க. மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம்ஸ் இன்னைக்கு நடைபெற்று இருக்குங்க. மாணவர்கள் எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம். ஆல் தி பெஸ்ட். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அந்த 2 முக்கியமான நியூஸ். அடுத்ததாக லெட்ஸ் மூவ் ஆன் டு த கிரிக்கெட் நியூஸுங்க. இன்னைக்கு கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேங்க. ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி, அதாவது சின்னசாமி, நம்ம பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. வேற லெவலாக போன மேட்சுங்க. நல்ல பவுலிங் போட்டிருந்தாங்க நம்ம ஆர்சிபி டீமும் கூட. பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல விக்கெட் எடுத்திருந்தாங்க. நல்லா பவுலிங் போட்டு கிட்டத்தட்ட 147 அவங்களை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸை. அடுத்ததாக பேட்டிங்கில் தாங்க ஒரு முக்கியமான சில இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சு. என்னன்னா, பேட்டிங் இறங்கி ஃபேப் டு பிளஸையும் விராட் கோலியும் போட்டு பொலான்னு பொழத்தாங்க பவர் பிளேலே. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு ஃபேப் டு பிளஸி. ஆனால் ஒருத்தரோட விக்கெட்டு போச்சுங்க. அவர் 60 அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையா விக்கெட்டு பவர் பிளேக்குள்ளே 6 விக்கெட் போயிடுச்சுங்க. அதாவது தினேஷ் கார்த்திக் கூட நகைச்சுவா சொல்லியிருந்தாரு, நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேங்க, காஃபி குடிச்சு அதை காஃபி எனக்கு கப்பில் எடுத்து குடிச்சு கூட முடிக்கல, அதுக்குள்ள என்ன பேட்டிங் எனக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லி நகைச்சுவை அவர் கூட சொல்லியிருந்தாரு. அவ்வளோ தூரம் விக்கெட்டு சர்ன்னு எல்லா விக்கெட்டும் இமீடியட்டா போய் கடைசி ஒரு வழியா நல்லபடியா தினேஷ் கார்த்திக் வந்து மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாருங்க. நல்ல மேட்சா போச்சுங்க. சூப்பரான மேட்ச். இது மூலியமா என்ன ஆயிட்டா பாயிண்ட்ஸ் டேபிள் ஆர்சிபி 7th பிளேஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க. இது சொல்ல போனா அவங்களோட ஹேட்ரிக் வின், தொடர்ந்து 3 வின் ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி. அவங்க எப்படி பிளே ஆஃப் சான்சஸ் வந்து இப்போ மற்ற டீமோட ரிசல்ட்ஸ் பொறுத்து தான் அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்சஸ் இருக்குமா இல்லையாங்கிறது தெரிய வரும். அது என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாங்க. 7th பிளேஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமான விஷயங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அடுத்தது 2வது நடந்த ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம விராட் கோலி அவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எதிர்பாராதமாக நூர் அகமது பவுலிங்கில் அவுட் ஆகி போயிடுவார். ஆப்கானிஸ்தான் பவுலர் ஜிடி பவுலர், அதாவது ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த நூர் அகமது பவுலிங் அவுட் ஆயிடுவார். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல கெஸ்டர் பண்ணியிருக்காரு நம்ம கோலி அவர்கள். அதாவது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஜெர்சியில் வெல் பவுல்டு நூர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரோட சிக்னேச்சர் போட்டு அவரோட ஜெர்சியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நம்ம நூர் முகமதுக்கு. இது ஒரு நல்ல கெஸ்டருங்க. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு, ஐ எம் வெரி ஹாப்பி வித் கோலி இப்படி தந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவரோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயங்க. அவருக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கிங்கோட ஜெர்சியே அவருக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர். அடுத்ததாக சினிமா நியூஸ். இன்னைக்கு மே 5th 2024 நடந்த முக்கியமான சினிமா அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது நம்ம தளபதி அவர்கள் இப்போ கோல்ட் படம் நடிச்சுட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம வரப்போற விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி தாறுமாறா தமிழ்நாடுக்கு வேற மாதிரி பங்கம் பண்ண போது தெரியும். அடுத்ததா ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, அவர் அடுத்ததா நடிக்கக்கூடிய படத்தோட அப்டேட் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு June 22 அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அதாவது ஹெச் வினோத் டைரக்ட் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற அந்த படம் அடுத்த வருஷம், அதாவது April 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 monthsலேயே முடிச்சு நெக்ஸ்ட் இயர் April 14 ரிலீஸ் ஆகும் சொல்லப்படுதுங்க. அந்த படம் நல்லபடியாக வரதுக்கு நம்ம தளபதி வாழ்த்து சொல்லிக்கலாம். நம்மளும் ஈகரா வெயிட்டிங். அண்ணன் யாருக்குமே அரசியல் வேற இறங்கிட்டாப்புல தமிழ்நாடு வெற்றி கழகம்னு சொல்லி, அதனால படங்கள்ல ரொம்ப சீரியஸாக நடிச்சுட்டு இருக்கிறாரு. நல்லபடியாக படம் வரட்டும், எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததா 2வது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நியூஸ் நம்ம லவ் டுடே படத்தில் நடிச்சு கோமாளியை டைரக்ட் பண்ணி லவ் டுடே படத்தில் நடிச்ச நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஏற்கனவே ஒரு படத்தில் கமிட்டாக நடிச்சிட்டு இருக்காரு விக்னேஷ் இயக்கத்தில். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எல்ஐசி படத்தோட பேருங்க. அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லி படம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கிறது நியூஸ் வந்துச்சு. அடுத்ததா இப்போ ஒரு அடுத்த படத்தில் கமிட் ஆக போறாங்க ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன். அதாவது லவ் டுடே படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அதே ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வேலை பார்க்குறாரு. அந்த படத்தை இன்னைக்கு தாங்க டைட்டில் அதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன். அதை இன்னைக்கு ஒரு வீடியோ ப்ரோமோ மூலியமா வெளியிட்டிருக்காங்க. படத்தோட பேரை டிராகன்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த படமும் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக வர்றதுக்கு நம்ம எல்லாரும் அவரை வாழ்த்தலாங்க. டிராகன் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள் ப்ரோ, பிரதீப் ப்ரோ. இதுதாங்க இன்னைக்கு முக்கியமான சினிமா அப்டேட்ஸ்.
அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ், நேஷனல் இன்டர்நேஷனல் நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் நியூஸ் அப்டேட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வீடியோவில் எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் கீழே பதிவு பண்ணுங்கள். எதில் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற உங்களோட சஜஷன்ஸையும் எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் சேனல் நடத்துறதே உங்களோட ரசிகர்களான உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.